பாருங்க, இதுதான் வந்து அந்த ஏஎம்சி குக்கரோட இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன இது எல்லாமே அந்த கேட்லாக் அது அப்படியே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து சாஃப்ட் குக்கிங்கா டர்போ குக்கிங்கான்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம குக்கிங் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இருக்கிறதுலே பெரிய பாத்திரம் தான் வாங்கியிருக்கேன், அகலமானது, இந்த குக்கர் டைப்ல இருக்கிறது. பாருங்க, இதுக்கு வந்து நீங்க இந்த பாத்திரமும் இந்த மூடியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சாதாரணமா ஒரு பொரியலோ இல்ல எதுவோ நம்ம பண்ணும் போது இந்த மூடியை மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மூடியை போட்டு நம்ம செய்யும் போது நம்ம இதை குக்கராவே யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு எண்ணெய் இல்லாம செய்யலாம், ரொம்ப ஈஸியா அடிப்பிடிக்காது. இதுக்காக தான் அதை வாங்கியிருக்கோம். இப்ப வாங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து வாஷ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இந்த வாஷரை எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு வாஷர் மாதிரி இருக்கு, அதனால இதையும் எடுத்து நம்ம அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். இதுவும் பத்திரமா வச்சுக்கணும். இப்ப வாங்க இதை எப்படி கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம்னு பார்ப்போம். பாருங்க, இப்ப வாஷ் பண்றதுக்கு லிக்விட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாலாம் இதை வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா லேசா வச்சு தேய்ச்சா போதும். பாருங்க, லேசா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பாஞ்சோட இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேசா விளக்குனா போதும், ரொம்ப எல்லாம் அழுத்தி விளக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து ஈஸி வாஷ் இது. நீங்க சமையல் செஞ்சதுக்கு அப்புறமும் லேசா அந்த பஞ்சு நாரை வச்சு இப்படி விளக்குனீங்கனாலே போதும். ரொம்ப அழுத்தி எல்லாம் விளக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே கிளீன் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நான் ஒரு நாள் மட்டனும் சிக்கனும் செஞ்சு பார்த்துட்டு விளக்கி பார்த்தேன். பாருங்க, இந்த லிட் எல்லாமே நம்ம வந்து தொடச்சு வச்சிடணும். டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டாலும் பரவாயில்ல, தொடச்சு வச்சிட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். நமக்கு என்ன குக்கிங்ல வந்து வாட்டரும் இதுவும் வந்து ஆயிலும் இல்லாம தான் நம்ம செய்ய போறோம் போது இது முன்னாடி கிளீன் பண்ணி வச்சறது ரொம்ப நல்லது. நீங்க ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு இந்த மாதிரிதான் தொடச்சு வைக்கணும்ன்றது இல்ல, தொடச்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். பாருங்க, எல்லாமே நல்லா நீட்டா வந்து எல்லாம் தொடச்சு கழுவி எடுத்தாச்சு. இனிமே நமக்கு சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி. பாருங்க, இப்ப வந்து இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் இந்த பாத்திரத்தை. அதுக்கு சாதாரண இந்த லெட் இருக்கு இல்லையா, இதை போட்டு நம்ம வச்சிடணும். இதுல தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க, அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணிடணும். பாருங்க, இந்த நாபு வந்து நகர்ந்து வந்துட்டே இருக்கு பாருங்க. இங்க இருந்தது ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலருக்கு வந்துடும். வந்ததுன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அது பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து இன்னைக்கு கோவக்காய் கிரேவி தான் பண்ண போறோம். இதை நம்ம முழுசாவே இந்த மாதிரி போட்டிருக்கோம், 4ஆ வகுந்திருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு 10 மிளகு சேர்க்கிறோம். பாருங்க, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுல நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 பாதாம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம்.
எள்ளு சேர்த்துட்டு இதுலயே ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு தேங்காய் வந்து ஒரு 3 சில்லு அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்ப ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் முழுசா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், இதுல அந்த கோவக்காய் வச்சுட்டு மூடிடலாம். பாருங்க, இப்போ நம்ம குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஆயில் எல்லாம் இல்லாம தான் பண்றோம்ன்றதுனால நடுவுல ஒரு வாட்டி எடுத்து நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டீங்க அப்படின்னா அது வந்து அடியெல்லாம் பிடிக்காம ரொம்ப நல்லா வரும். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க, ஆயில் எதுவுமே சேர்க்கல இதுல. பாருங்க 90 டிகிரி வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணிடலாம். இதுல வந்து நம்ம காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்க, இதை ஒரு பிரட்டிடலாம். பாருங்க, இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதுல புளி எதுவும் சேர்க்க போறதுல 1 டீஸ்பூன்ல, அதாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கோவக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாவும் கிடைக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், இதுல வந்து என்ன பண்ணும், நான் கொஞ்சமா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், இந்த விழுதையும் இதுல சேர்த்துக்குவோம். இதுல கொஞ்சமா மிக்சியில மசாலா ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த மசால் தண்ணியும் இதுல கொஞ்சமா ஊற்றிக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, இப்ப எல்லாமே இதுல கலந்து விட்டாச்சு. இப்ப வந்து இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இதுல மல்லி இலையெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இப்ப மூடி வச்சிருவோம். பாருங்க, இப்ப 60 டிகிரில இருக்கு. இப்ப 98 வந்த உடனே, உங்களுக்கு 98 தான் வரணும்னு அவசியம் இல்லை, அதாவது சைட்ல எல்லாம் வந்து ஆவி போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்த உடனே ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆவி போக ஆரம்பிச்சிருச்சுனாலே நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, கோவக்காய் அவியல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரா. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரத்துல செய்யறது அந்தந்த காயோட பிளேவர் வந்து அதுல அப்படியே இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க, இப்ப இதுக்கு வந்து நல்ல மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இந்த அவியல் நீங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டீங்க அப்படின்னா இதை திரும்ப திரும்ப இந்த கோவக்காய் வச்சு செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.